வணக்கம் அட்வொகாட் உறவுகளே, மற்றும் ஒரு பொருண்மையம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் பேசவிருப்பது டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு அனுப்பியிருந்த கடிதத்திலே அவர் 30% வரி தீர்வை விதிப்பதாக அதில் குறிப்பிட்டு அனுப்பியிருந்தால் அது இலங்கை பொருளாதாரத்துக்கு ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் அது தொடர்பாக பேசுவதற்கு எங்களுடைய கலையத்திற்கு அழைத்திருக்கின்றோம். கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி டாக்டர் எம் கணேசமூர்த்தி அவர்களை. வணக்கம் கணேசமூர்த்தி அவர்களை, பேராசிரியர் அவர்களை. உண்மையில் கடந்த சில தினங்களாக இந்த டேக்ஸ் தொடர்பான, இந்த வரி தீர்வை தொடர்பான ஒரு பேசு பொருள் சமூக ஊடகங்கள் ஆகட்டும் அல்லது தொலைக்காட்சி ஆகட்டும், எங்குமே அது தொடர்பாக ஒரு கருத்தாடலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பிய அந்த கடிதத்திலிருந்து உண்மையில் அந்த கடிதத்தில் என்ன இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு விடயம் உள்ளடக்கப்பட்டிருந்தது, ஏன் இது இவ்வளவு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுவதற்கு என்ன காரணம்? இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கடிதம் தான். அது கடிதம் என்றதை விட இது வர இருக்கின்றது என்பது தெரியும். ஆனால் அது கடித உருவிலே வந்தது. அதிலும் கூட ஜனாதிபதியினுடைய பெயர் சரியாக குறிப்பிடப்படாமல் பிறகு அதை மாற்றியிருந்தார்கள். அந்த கடிதத்திலேயே சொல்லப்பட்டிருந்த விடயத்தினுடைய சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு அவர் அன்போடு அனுப்புகின்ற ஒரு கடிதமாக அது இருந்தது. அதிலே அவர் குறிப்பிட்டிருந்தார், உங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் இடையிலான வர்த்தகத்திலே எங்களுடைய நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்காக உங்களுடைய நாட்டின் மீது 30% வரியை விதிக்கின்றோம், தீர்வை விதிக்கின்றோம். இந்த 30% தீர்வைக்கு நீங்கள் எதிர்வினை காட்டுவீர்களாக இருந்தால், அதாவது நீங்கள் அதுக்கு மேலதிகமாக அமெரிக்காவிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு நீங்கள் தீர்வை விதிப்பீர்களாக இருந்தால், அந்த தீர்வை எந்த சதவீதம் விதிக்கப்படுகிறதோ அந்த சதவீதத்தையும் சேர்த்து அந்த 30%க்கு மேலே நாங்கள் விதிப்போம் என்ற ஒரு பயமுறுத்தலையும் அங்கே காணக்கூடியதாக இருந்தது. உண்மையில் ஒரு நாட்டுக்கு விரலை நீட்டி ஒரு 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 கட்டாயமாக நான் வரி தீர்வை விதிப்பேன் என்று ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு ரீதியிலே பேசக்கூடிய வல்லமை அமெரிக்காவுக்கு எப்படி வந்தது? அது இலங்கை நாடு என்று மட்டுமல்ல, முழு உலகத்தையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விடயமாகவே மாறிந்தது. அது முழு உலக பொருளாதாரத்தையே ஒரு அதிர்வுக்குட்படுத்தியதை நாங்கள் காணக்கூடியது. இதன் பின்னணி என்ன? எப்படி இது சாத்தியமாக இருக்கிறது இந்த நாட்டிற்கு? இதற்கு நீண்ட கால ஒரு பின்னணி இருக்கிறது. 2ஆம் உலக மகாயுத்தத்துக்கு பின்னர் உலகினுடைய ஒரு முதன்மை நிலை என்று சொல்லலாம். உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பொருளாதாரமாக அமெரிக்கா மாறியது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், உலகினுடைய ஒரு அதிகாரமிக்க நாடு என்ற அடிப்படையில் இருந்த இங்கிலாந்திடமிருந்து அந்த அதிகாரம் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தது. ஆனால் அந்த அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தாலும் கூட இதுவரை காலமும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரும் வரையிலே இருந்த அதிபர்கள் இப்படி நேரடியாக ஒரு அச்சுறுத்தலை, அதாவது தொலைக்காட்சி கேமராக்களுக்கு முன்னர் இருந்து நேரடியாகவே அந்த அச்சுறுத்தலை விடுத்து அதை நியாயப்படுத்துகின்ற ஒரு போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கவில்லை. ஆனால் அந்த அதிகாரம் அவர்களுடைய கையிலே இருந்தது. அந்த அதிகாரம் பல நாடுகளிலே ஆட்சி மாற்றங்களுக்கு வழிகோலியது. அதே போல தங்களுக்கு விரும்புகின்ற ஆட்சியாளர்களை அந்தந்த நாடுகளிலே அமர்த்துவதற்கும் அது வழிகோலியது. உலகங்களிலே யுத்தங்கள் நடைபெறுவதற்கு வழிகோலியது. பொருளாதாரங்களை வளர்த்தெடுப்பதற்கும் அதே போல் சில நாடுகளுடைய பொருளாதாரங்களை வீழ்ச்சியடைய செய்வதற்கும் அமெரிக்காவுடைய கொள்கைகள் பின்னணியிலே இருந்தன என்று நமக்கு தெரியும். அதே போல் 2ஆம் உலக மகாயுத்தத்தின் பின்னர் உருவாக்கி கொள்ளப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், அல்லது உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம், அதனுடன் இணைந்த வகையிலே 1995ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட உலக வர்த்தக மையம் போன்றவை கூட அமெரிக்காவுடைய செல்வாக்குக்கு உட்பட்ட நிறுவனங்களாக தான் இருந்தன. குறிப்பாக சொல்லுவார்கள், அதை ஒரு ஹாஸ்யமாக சொல்லுவார்கள், அமெரிக்காவினுடைய நிதி ட்ரெஷரி என்று சொல்லுகின்ற கருவூலத்துக்கு சளி பிடித்தால் IMFம் வேர்ல்டு பேங்கும் தும்மும் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு நெருக்கமான தொடர்பு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே அமெரிக்காவுடைய வல்லமை ஒரு அந்த குறிப்பாக சொல்லுவார்கள், 2ஆம் உலக யுத்தம் முடிந்ததற்கு பின்னர் நாங்கள் சொல்லுவோம் ஒரு கோல்ட் வார் என்று சொல்லி, அதை நாங்கள் சொல்லுவோம் ஒரு குளிர் யுத்தம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே இருந்தது. ஆனால் அந்த குளிர் யுத்தம் 1992ஆம் ஆண்டிலே ரஷ்யா உடைந்ததற்கு பிறகு
ஒரே யூனிபோலர் என்று சொல்லுவோம், ஒரே ஒரு நாடு மாத்திரமே நாட்டிலே அதிகாரமிக்க ஒரு நாடாக இருக்கின்ற ஒரு உலகுக்கு அது இட்டு சென்றது. இதுதான் அந்த அமெரிக்காவினுடைய வல்லமை அதிகரித்தமைக்கு காரணம். உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலும் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை அமெரிக்காவுக்கு உண்டு. அதை நியாயப்படுத்தக்கூடிய வல்லமையும் அமெரிக்காவுக்கு உண்டு. அதே போல அமெரிக்காவை எதிர்த்து நிற்கின்ற எந்த நாட்டினுடைய உள்ளுவரங்களையும் அமெரிக்கா ஏதோ ஒரு வகையிலே கையாண்டு அவற்றை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஜனநாயகத்தினுடைய ஒரு தாய்நாடாகவும் இருந்தது அமெரிக்கா தான். அமெரிக்க புரட்சியின் பின்னர் ஏற்பட்ட விவகாரங்கள் நமக்கு தெரியும். ஆகவே ஒரு அந்த அமெரிக்காவுடைய கொள்கைகள் எவ்வாறு இருந்தன என்று சொன்னால், குறிப்பாக 1980ஆம் ஆண்டுக்கு பின்னர் உலக நாடுகள் தங்களுடைய பொருளாதாரங்களை திறந்து விட வேண்டும். அவ்வாறு திறந்து விடுவதன் மூலமாக சந்தை பொருளாதாரங்கள் வளர்ச்சி அடையும், உலக நாடுகளுடைய சந்தைகள் விரிவாகும். அந்த சந்தைகளுக்கான பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலமாக நாடுகளுடைய பொருளாதாரங்கள் விரிவாகும். ஆகவே இந்த சந்தை பொருளாதாரமானது நாடுகளுக்கு நல்லது. ஆகவே தீர்வைகளை அகற்ற வேண்டும், வர்த்தகத்தின் மீதான தடைகளை நீக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக நாடுகள் நன்மை அடையலாம் என்று அமெரிக்கா தான் ஆரம்பத்திலேயே சொன்னது. அந்த கொள்கையின் அடிப்படையிலே தான் IMF மற்றும் உலக வங்கி என்பன, வர்த்தக மையம் என்பன கூட இந்த உலக வர்த்தகத்தை தாராளமயப்படுத்துவதற்கு இவ்வளவு தூரம் நின்று முயற்சி செய்தன. ஆகவே அவ்வளவு பாடுபட்டு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கைகள் மற்றும் ஏனைய அடைந்து கொள்ளப்பட்ட தீர்வை குறைப்புகள் அத்தனையுமே தலைகளாக மாறுகின்ற வகையிலே டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகை இந்த 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 முழு நிலைமையையும் இருந்த நிலைமையும் புரட்டி போட்டு. பேராதித்ய அவர்களே, நீங்கள் கூறியது அந்த வரலாற்றை பார்க்கும் பொழுது ஏன் இந்த திடீர் மாற்றம், ஏன் இந்த உடனடியாக இந்த தீர்வுகளை விதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது அமெரிக்காவுக்கு? அதன் பின்னணி என்ன? இல்லை, அமெரிக்கா இந்த 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 கொள்கைக்கு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் சீனாவினுடைய வளர்ச்சி. சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக வளர்ச்சி பெற்று வந்தது. சீனாவோடு இணைந்த வகையிலே தெற்காசிய நாடுகளுடைய இணைய பொருளாதாரங்களும் வளர்ச்சி அடைந்தன. ஜப்பான் முதலிலே, அதன் பிறகு அதனோடு இணைந்த இன்னும் ஒரு 7 நாடுகள் இருக்கின்றன. அந்த 7 நாடுகளும் வளர்ச்சி அடைந்தன, தெற்காசிய நாடுகள் என்று சொல்லுவோம். அதோடு இணைந்த வகையில் 92ஆம் ஆண்டின் பின்னர் சீனாவும் மிகப்பெரிய ஒரு வல்லமை மிக்க நாடாக தன்னை வளர்த்தெடுத்து கொண்டது. ஆக சீனாவினுடைய இந்த பொருளாதார வல்லமையானது முற்றும் முழுதாக வர்த்தகத்திலே தங்கியிருக்கிறது. குறிப்பாக சீனாவினுடைய பொருட்கள் எந்த சந்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த சந்தையிலே மலிவானவையாக விற்கப்பட்டன. மலிவாக விற்க முடியும். அவர்களுடைய சனத்தொகை ஒரு காரணம், மற்றும் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற ஸ்கேல் இன்னொரு காரணம், அந்த உற்பத்தி திட்டம், அளவு திட்டம் இன்னொரு காரணம். ஆகவே அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடைய அந்த நாடு அமெரிக்க டாலர்களை அதிகளவு தன்வசம் வைத்துக்கொள்ள முடியும். ஆகவே அமெரிக்காவில் இருக்கின்ற வாய்ப்புகளிலே, சொத்து வாய்ப்புகளிலே சீனாவுக்கு சொந்தமான சொத்து வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுகின்றன. சுருக்கமாக சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு கடன் வழங்கிய 2வது முக்கியமான நாடு சீனா தான். முதலாவது நாடு ஜப்பான். எந்த அளவுக்கு கடன்? அது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் அந்த கடனுடைய அளவு மொத்தமாக அமெரிக்க திரைசேரி முறைகள் 9.5 ட்ரில்லியன் அளவிலே வெளியிலே விற்கப்பட்டிருக்கின்றன. அந்த 9.5 ட்ரில்லியனிலே சீனாவுக்கு உரியதாக இருக்கின்றது அநேகமாக 1.13 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட 12% கடன்கள். அமெரிக்காவுடைய மொத்த கடன்களிலே அந்த முறிகள் மூலமான கடன்களிலே 12% கடன்களை சீனா வழங்கி இருக்கிறது. நீங்கள் கூறுவது போல அது சீனாவுக்கு எதிராக இருந்தால் அவர்கள் அந்த வர்த்தக போரை சீனாவுக்கு எதிராகத்தானே கொண்டு செல்ல வேண்டும். ஏனைய நாடுகளுக்கு அந்த வரியை விதிக்க? நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீர்கள். என்றால் டொனால்ட் ட்ரம்ப், இதை நாங்கள் சொல்லுவோம் இப்போது வந்திருக்கின்ற நிலைமை ட்ரம்ப் 2.0 சொல்லுவோம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம். அப்போ ட்ரம்ப் 2.1 என்பது 2016ஆம் ஆண்டிலே ஆரம்பித்தது. 2016ஆம் ஆண்டிலே ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்தபோது சீனாவுக்கு எதிரான வர்த்தக போரை தான் அவர் ஆரம்பித்தார். ஏனைய நாடுகளுக்கு எதிரான வர்த்தக போர் இருக்கவில்லை. சீனாவை முழுமையாக மையப்படுத்தியதாக அந்த நாட்டிலிருந்து வருகின்ற அலுமினியம் சலவை இயந்திரங்கள் மற்றும் சூரிய கலன்கள், இந்த 3க்கும் மிகப்பெரிய தீர்வு வீதங்களை விதித்தார். கிட்டத்தட்ட 50% தீர்வு வீதங்கள் விதிக்கப்பட்டன நம்புகின்றேன். அவ்வாறு விதிப்பதன் மூலமாக சீன கம்பெனிகள் தன்னுடைய நாட்டை சுரண்டுவதாகவும், அமெரிக்காவினுடைய வேலை வாய்ப்புகளை சீனா சுரண்டிக் கொள்வதாகவும், அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்தை சீனா களவாடி வருவதாகவும் பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவ்வாறு முன்வைத்து அங்கிருந்து அந்த நாட்டிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு கிட்டத்தட்ட 3-4 பில்லியன் பெறுமதியான பொருட்களுக்கு மிக உயர்ந்த தீர்வு விகிதங்களை விதித்தார்.
அவ்வாறு விதிக்கின்ற போது சீனா அந்த நேரமும் அதற்கு பதிலடியாக அதை விட கூடுதலான தீர்வு விதங்களை அமெரிக்க பொருட்கள் மீது, குறிப்பாக சோயா பொருட்கள், உற்பத்தி பொருட்கள், இறைச்சி போன்ற உற்பத்தி பொருட்கள், கோதுமை போன்ற பொருட்கள் மீது விதித்தது. இந்த 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 சண்டை, இந்த தீர்வை யுத்தமானது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை அடைகின்ற போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. எனவே இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வந்த பைடன் அவர்கள் அந்த ட்ரம்ப் அவர்கள் விதித்த தீர்வுகளை குறைக்கவில்லை, அப்படியே வைத்துக்கொண்டு தான் இருந்தார். ஆனால் அது தவிர வேறு நாடுகளுக்கு இந்த தீர்வுகள் ஏற்புடையதாக இருக்கவில்லை. அதே போல இந்த தீர்வுகளை விதித்ததன் காரணமாக சீனாவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. அதே போல சீன கம்பெனிகளுடைய ஏற்றுமதிகள் அமெரிக்காவுக்கு சென்றது குறைவடைந்ததாகவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் சீனாவிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு தீர்வை விதித்த போது சீன கம்பெனிகள் அருகில் இருக்கின்ற வியட்நாமுக்கும் தாய்லாந்துக்கும் தங்களுடைய உற்பத்தி நடவடிக்கைகளை விரிவுபடுத்தின. ஆகவே சீன கம்பெனிகள் வியட்நாமிலிருந்தும் தாய்லாந்திலிருந்தும் அதிக அளவு பொருட்களை அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தன. ஆகவே அந்த ஏற்றுமதி வர்த்தகத்திலே பெரிய ஒரு பின்னடைவை சீனா காணவில்லை. அப்போ இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு தான் இந்த தடவை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நண்பனோ பகைவனோ சிறியவனோ பெரியவனோ அத்தனை பேரையும் கவனத்திலே கொள்ளாமல் 10% அடிப்படை வரியை விதிப்பதற்கான காரணம் இதுவாகத்தான் இருக்க முடியும். முக்கியமாக இந்த வரி விதிப்புக்கு முன்னதாக கூறப்பட்ட விடயம்தான் இந்த ஃபாரின் ட்ரேட் பேரியர்ஸ் பற்றி ஒரு அறிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் கோரியதாக கேள்விப்பட்டிருந்தோம். அதே நேரத்திலே அங்கே ஐக்கிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரேட் ரிலேஷன் ரிப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் அலுவலகம் அவர்கள் அந்த தேடலின் பின்னர் அவர்கள் கொடுத்த அந்த பரிந்துரை தான் அந்த அதிக அளவிலே அந்த அதாவது இந்த வரிகளை விதிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அதன்படியில் தான் இந்த ரெசிப்ரோக்கல் முறையிலே, அதாவது இந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் என்று கூறப்பட்ட நிலையிலே வரி விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ரெசிப்ரோக்கல், அதாவது இந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் என்று கூறும்போது என்ன விடயம் அது? அதாவது வழமையாக நாங்கள் ஒரு நாடு இன்னொரு நாட்டிலிருந்து தன்னுடைய நாட்டுக்கு இறக்குமதி செய்ய படுகின்ற பொருட்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரியைத்தான் நாங்கள் தீர்வை வரி என்று சொல்லுவோம், இறக்குமதி தீர்வு என்று சொல்லுவோம். அது பொதுவாக பல்வேறு நிலைமைகளை விதிக்கப்படலாம். உதாரணமாக விவசாய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தன்னுடைய உள்நாட்டு விவசாயத்துறை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் 35% தீர்வை வரியை விதிக்கலாம் என்பது WTOவில் இருக்கிற ஒரு ஏற்பாடு. அப்போ ஒவ்வொரு பொருட்களுக்கும் வெவ்வேறு நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக விதிக்கின்ற தீர்வு விதங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த தீர்வு விதங்கள் அத்தனையும் மிக குறைவான மட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன கடந்த கால பேச்சுவார்த்தைகளின் மூலமாக. ஆகவே இப்போது இந்த இவருடைய ரிசர்ச் நீங்கள் சொன்னது போல அந்த அலுவலகம் என்ன செய்தது என்று சொன்னால், ஒவ்வொரு தனிப்பட்ட நாட்டையும் எடுத்து அந்த நாடு அமெரிக்காவுக்கு எவ்வளவு ஏற்றுமதி செய்கின்றது, எவ்வளவு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கின்றது, இதைத்தான் பார்த்தார்கள். நாடு பெரிய நாடா சிறிய நாடு என்று பார்க்கவில்லை, எவ்வளவு ஏற்றுமதி செய்கிறார்கள், எவ்வளவு இறக்குமதி செய்கிறார்கள். வழமையாகவே அமெரிக்காவுக்குள்ளே ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுடைய அளவு கூடுதலாகத்தான் இருக்கும். அமெரிக்காவிலிருந்து வருகின்ற பொருட்கள் மற்ற நாடுகளுக்கு போகின்ற பொருட்கள் குறைவாகத்தான் இருக்கும். அது வழமையாக வளர்முக நாடுகளை பொறுத்த மட்டிலும் சீனா போன்ற நாடுகளை பொறுத்த மட்டிலும் இப்படித்தான் இருந்தது. அவ்வாறு இருக்கின்ற போது இந்த ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசத்தை சொல்வார்கள் ட்ரேட் பேலன்ஸ், வர்த்தக நிலுவை என்று சொல்வார். அப்போ இந்த வர்த்தக நிலுவையினுடைய அளவை வைத்துக்கொண்டு எத்தனை சதவீதம் ஏற்றுமதி, எத்தனை சதவீதம் இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையிலான வித்தியாசம் எத்தனை சதவீதம். இலங்கைக்கு அந்த ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான வித்தியாசம் 88% இருந்தது. ஏற்றுமதி செய்கின்ற அளவை விட இறக்குமதி செய்கின்ற அளவு 88% குறைவு என்றால் அந்த 88%-னுடைய அரைவாசி 44%. ஆகவே 44% வரி இலங்கைக்கு விதிக்கப்படுவதற்கு இதுதான் அடிப்படையாக அமைந்தது. அதாவது முதலில் நான் நினைத்து கொண்டிருந்தேன் அது 88% வரி தீர்வை அமெரிக்காவின் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்தது. இல்லை, அப்படியல்ல. இல்லை, அந்த டெபிசிட்டை வச்சுக்கொண்டு, அந்த பற்றாக்குறையை வைத்துக் கொண்டு அதன் அந்த பற்றாக்குறையுடைய அரைவாசி சதவீதத்தை வரியாக விதித்தார்கள். இது ஒரு உலகிலே எங்குமே இல்லாத, வேறு எந்த ஒரு நாடுமே விதிக்காத, வேறு எந்த ஒரு பொறிமுறையின் மூலமே விதிக்கப்படாத ஒரு வரி முறையாக இருக்கிறது, ஒரு தீர்வையாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு உள்ளேயே இந்த துறையிலே வர்த்தகம் சம்பந்தமாக நிறைய ஆய்வுகளை செய்திருக்கின்ற, வர்த்தகம் சம்பந்தமான கோட்பாடுகளை நிறுவிய பொருளியலாளர்களே இந்த நடைமுறையை விமர்சித்திருக்கின்றார்கள், இன்னும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நடைமுறை என்று சொல்லியும் இதற்கு அடிப்படையான ஒரு அடிப்படை கிடையாது என்றும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இது அந்த அடிப்படை இல்லை,
அது எந்த ஒரு நாட்டிலும் நடைமுறையிலே இல்லாத ஒரு முறையாக இருக்கிறது. இந்த தீர்வை விதியங்களை நியாயப்படுத்திய முறை பிழையாக இருக்கிறது என்றவாறு அமெரிக்காவுக்கு உள்ளேயே இதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்போ ஏற்கனவே நீங்கள் கூறியிருந்தீர்கள், அவர்கள் தான் இந்த உலகிற்கு இந்த அந்த ஹியூமன் ரைட்ஸ், அதே நேரத்தில் இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் ஒரு முன்னோடிகளாக இரண்டாவது தாராள சந்தையை அறிமுகப்படுத்தி அப்படி எல்லாம் செய்தவர்கள். ஆனால் இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு அவர் சிறிய ஒரு அனுதாபத்தை காட்டியிருக்கலாம். அதாவது ஒரு சிறிய பொருளாதார, அவர்கள் வல்லமை மிக்க உலகிலேயே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக அது தொடர்பாக இருக்காது. அது தவிர இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த அந்த அப்படி அவர்கள் அந்த ஹியூமன் ரைட்ஸ் என்று அந்த போது கொஞ்சம் அந்த அபிவிருத்தி அடையும் நாடுகளுக்கு ஒரு சலுகையாக இதை கொடுத்திருக்கலாம் தானே? இது நீங்கள் பார்க்க வேண்டும். அமெரிக்காவுடைய மொத்த பொருளாதாரத்தினுடைய அளவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 27 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள். 27 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள். 1 ட்ரில்லியன் 1000 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இலங்கையினுடைய முழு பொருளாதாரத்தினுடைய அளவே 90 பில்லியன்கள் கூட இல்லை. 90 பில்லியன்கள் கூட இல்லை. ஆகவே இந்த 90 பில்லியன் பெறுமதியான ஒரு பொருளாதாரம் தன்னுடைய நாட்டுக்கு 2.3 பில்லியன் அளவு கூடுதலாக தன்னுடைய பொருட்களை அனுப்புகிறது என்ற அடிப்படையிலே, அமெரிக்காவுக்கு அதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே இவ்வாறான ஒரு 30% வரியை விதிப்பது என்பது ஒழுக்கவியல் சார்ந்த ரீதியிலே ஒரு முக்கியமான ஒரு ஒரு நடவடிக்கையாக, மோசமான நடவடிக்கையாக தான் பார்க்க முடியும். ஆனால் இதை நாங்கள் வெளியிலே பேச முடியாது, அரசாங்கம் பேச முடியாது. ஏனென்றால் மிக வல்லமை வாய்ந்த ஒரு நாடு, அந்த பதவி மிக வல்லமையான ஒரு பதவி. ஆகவே அதற்கு எதிராக போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே இதை இவ்வாறாவது பேசி மன்றாடி தொழுது இதை குறைத்து கொள்ள முடியுமா என்று பார்க்கிறார்களே ஒழிய வேறு இதற்கு எதிராக ஒன்றும் செய்வதற்கு இலங்கை போன்ற ஒரு சிறிய நாடால் முடியாது. ஏனைய நாடுகள், குறிப்பாக அயல் நாடான கனடா, இதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் சத்தம் இல்லாமல். அமெரிக்காவுடைய பொருட்கள் கனடாவுடைய சந்தைகளிலே இப்போது இல்லை. அவர்கள் பொருட்கள் இருந்தாலும் கூட கனடியர்கள் அவற்றை கொள்வனவு செய்ய தயாராக இல்லை. ஆகவே இந்த ஒரு நடவடிக்கை கனடாவால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியமும் இப்போது இதற்கு எதிராக குரல்கள் எழுப்ப தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த மட்டிலே, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பொருள் என்ற அடிப்படையிலே ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுடைய அளவு மிக அதிகமாக இருக்கிறது, இறக்குமதி செய்கின்ற அளவு குறைவாக இருக்கிறது. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட் டெபிசிட் இருக்கிறது. பேராசிரியர் அவர்களே, அதே போல் இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு பயப்படும் ஒரு மற்றொரு காரணமாக கூறப்படுவது ஒன்று தான் இந்த ஸ்விஃப்ட். அதாவது இந்த சர்வதேச மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச பரிமாற்ற ஒரு ஊடகமாக பொறிமுறையாக US டாலர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த சொசைட்டி ஃபார் வேர்ல்ட் வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன், அதன் மூலமாகத்தான் இந்த 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த பண பரிமாற்றத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அது அமெரிக்காவின் கைகளில் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இது தொடர்பாக அது என்ன விடயம், அது எப்படி நடைபெறுகிறது, ஏன் அப்படி? உலகத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற வர்த்தக கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம், முதலீட்டு கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம், கடன் கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 70%க்கும் 80%க்கும் மேற்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் அமெரிக்க டாலர்கள் தான் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே ஒரு நாடு, இப்போ நாங்கள் இலங்கைக்கு அருகில் இருக்கிற நாடு இந்தியா, இப்போ இந்தியாவிலிருந்து ஒரு பொருளை நாங்கள் இங்கே இறக்குமதி செய்கின்ற போது அதனுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி நடக்குமாக இருந்தால், இலங்கை தன்னுடைய ரூபாவை டாலருக்கு மாற்ற வேண்டும், பிறகு அந்த டாலரை இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டும், இந்தியா அந்த டாலரை இந்திய ரூபாய்க்கு மாற்றி தான் பயன்படுத்த முடியும். அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல்களில் இடையிலே வருகின்றது இந்த டாலர் என்கிற விஷயம். அந்த டாலர் எவ்வாறு அந்த கொடுக்கல் வாங்கலில் சம்பந்தப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஸ்விஃப்ட் என்று சொல்லக்கூடிய சர்வதேச தீர்ப்பனவு பொறிமுறை ஒன்றின் மூலமாக அந்த பொறிமுறை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுகளே இருக்கிறது. இந்த பொறிமுறையை பயன்படுத்தி தனக்கு விரும்பாத நாடுகள் மீது தடைகளை விதிப்பதற்கும், அந்த நாடுகள் வைத்திருக்கின்ற டாலர் வடிவிலான சொத்துக்களை உறைய வைப்பதற்கும் அமெரிக்கா தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதை நாங்கள் காணலாம். ஆகவே ஒரு உலக நிதி சந்தையினுடைய அந்த உருவாக்கத்துக்கும் அதனுடைய கட்டுப்பாட்டுக்கும் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கின்றது. அதை நாங்கள் மறுக்க முடியாது. இந்த அமெரிக்க டாலர் ஒரு ரிசர்வ் கரன்சியாக, ஒரு ஒதுக்கு பணமாக, ஒரு கடின பணமாக, வர்த்தகத்தை பயன்படுத்தக்கூடிய நம்பகரமான ஒரு பணமாக தொடர்ந்தும் இயங்கி வந்திருக்கின்றது, இப்போதும் இயங்குகின்றது, இனிவரும் காலங்களிலும் இயங்கும். ஆனால் இந்த ஸ்விஃப்ட் என்ற நடைமுறையை பயன்படுத்தி ஏனைய நாடுகளை கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருப்பதற்கு அமெரிக்கா எடுத்த நடவடிக்கைகள் மற்ற நாடுகளுக்கு ஓப்பனதாக இல்லை. ஆகவே இந்த இந்த ஸ்விஃப்ட் நடைமுறை மூலமாகவும் இப்போது சீனாவை நாம் சொன்னேன், சீனாவுடைய வர்த்தகத்தின் மூலமாக திரட்டப்படுகின்ற அந்த பணம் அமெரிக்க டாலர்களில் தான் வைப்பு செய்யப்படுகிறது. அமெரிக்க டாலர் என்பது அமெரிக்காவுடைய நாணயம். ஆகவே அமெரிக்க வங்கிகளில் தான் வைப்பு செய்யப்படும்.
ஆகவே அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது ஏனைய நாடுகள். அந்த நாடுகள் டாலரை ஒரு நாணயமாக பயன்படுத்துகின்ற வரையிலே அமெரிக்காவுடைய இந்த முதன்மை தானம் தொடர்ந்து தக்க வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்திலே, வர்த்தகத்திலே ஏனைய நாடுகள் தன்னை சுரண்டுகின்றன. அட்டைகள் போல தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய சாறை உறிஞ்சி குடிக்கின்றன என்றவாறான மிக தீவிரமான ஒரு குற்றச்சாட்டுகளை இந்த ஜனாதிபதி வைத்திருக்கின்றார். ஆனால் அது அப்படியா என்று பார்த்தால் அப்படி அல்ல. இந்த 2 நாடுகளும், சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய 2 நாடுகளும் தங்களுடைய கடன்களை, தாங்கள் வழங்கிய கடன்களை ரீசைக்கிள் பண்ண முற்படுமாக இருந்தால், அவற்றை மீள சுழற்சிக்கு உட்படுத்த முற்படுமாக இருந்தால், இந்த 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 அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையானது ஒரு படுதோல்வியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இந்த 2 நாடுகளும் இதுவரையிலே அதை செய்யவில்லை. நிச்சயமாக அதை செய்யவில்லை. அப்படி செய்யுமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, ஏனைய அமெரிக்க டாலரை பயன்படுத்துகின்ற ஏனைய எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பாக அமையும். இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை விழுந்திருக்கின்றது, அமெரிக்காவுடைய நிதிச்சந்தை விழுந்திருக்கின்றது. இப்போது ஒரு தளம நிலை ஏற்படுவதற்கு இந்த கொள்கைகள் காரணமாக இருக்கின்றன. நீங்கள் கூறியது போல இந்த 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 பண இந்த உலக சர்வதேச பண இந்த நாணய டாலர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலே அண்மையில் இந்த தாக்கத்தை குறைப்பதற்காக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து இந்த பிரிக்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது தானே. இதன் நிலைமை எப்படி இருக்கிறது? பிரிக்ஸ் என்பது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் அதன் பின்னர் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள். அதன் பின்னர் இப்போது 10 நாடுகள் அதிலே இணைந்திருக்கின்றன, இலங்கை உட்பட. அது அவதானிப்பாளர்களாக மற்றும் முக்கிய கூட்டாளிகளாக அந்த நிலைமையில் இருக்கின்றன. அடிப்படை பங்காளிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடுகள் மிக குறைவு. அடுத்து வருகின்ற காலகட்டங்களில் அவை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாடுகளை எடுத்து பார்த்தீர்கள்னு சொன்னால், சொல்லப்பட்ட இந்த நாடுகளை எடுத்து பார்த்தால் இது உலகம் பூராமல் இருக்கிற நாடுகள். ரஷ்யா, சீனா ஆகிய 2 நாடுகளும் ஆசியாவில் இருக்கின்றன. அதே போல பிரேசில் அமெரிக்காவில் இருக்கிறது, தென்னாப்பிரிக்காவில் ஆகிய இந்த 3 கண்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஆஸ்திரேலியாவிலே ஒருவரும் இல்லை. ஆனால் இந்த 3 நாடுகளும், அப்போ இந்த நாடுகள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் அவற்றுடைய சனத்தொகை மிக பெருசு. அமெரிக்காவும் ரஷ்யாவும், ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியா ஆகிய 3 நாடுகள் எடுத்தோம் என்று சொன்னால் உலக சனத்தொகையிலே மிக கணிசமான அளவு அங்கே இருக்கிறார். அதே வேளையிலே இந்த 3 நாடுகளிலும் இப்போது குறிப்பாக சீனாவிலும் இந்தியாவிலும் அவர்களுடைய அந்த மத்தியதர வகுப்பினுடைய அளவு மிக அதிகரித்து கொண்டு வருகிறது. மத்தியதர வகுப்பு என்று சொல்லுகின்ற போது அந்த அதிக அளவு கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு குழு இந்த மத்தியதர வகுப்பு என்று சொல்லுகின்ற குழு. ஆகவே உலக பொருட்களுக்கான மிகப்பெரிய கேள்வியை அந்த சந்தை வழங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டமைப்பாக இந்த பிரிக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த பிரிக்ஸ் நாடுகள், குறிப்பாக இந்தியாவும் ரஷ்யா மீது அமெரிக்கா தடைகளை விதித்து, அதற்கான பின்னணி காரணங்கள் வேறு காரணங்கள் இருக்கின்றன. இந்த யுக்ரைன் மீது படையெடுத்தது ஒரு முக்கியமான காரணம். அதன் காரணமாக ரஷ்யாவினுடைய சொத்துக்களை பயன்படுத்த முடியாதவாறும், ஸ்விஃப்ட் முறையை பயன்படுத்தி வர்த்தகம் செய்ய முடியாதவாறும், குறிப்பாக ரஷ்யாவினுடைய எரிபொருள் ஏனைய நாடுகளுக்கு செல்ல முடியாதவாறும் அமெரிக்கா தடை விதித்தது. ஆனால் ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு கூட்டு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள், ரூபிள் மற்றும் இந்திய ரூபாயின் அடிப்படையிலே அந்த வர்த்தகத்தை செய்வதற்காக. ஆக இப்போது அந்த வணிகம் நடைபெறுகின்றது. இந்தியா ரஷ்யாவிலிருந்து அதிகமான எண்ணெயை இறக்குமதி செய்கின்றது. அவ்வாறு இறக்குமதி செய்து அந்த எண்ணெயை சுத்திகரித்து ஐரோப்பாவுக்கும் ஏற்றுமதி செய்கின்றது. ஆக இந்த டாலர் என்பது இங்கே அடிப்படையிலே பாவிக்கப்படவில்லை. ஆக இந்த நடைமுறையிலே ஏனைய நாடுகளும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு நாணய அலகினை உருவாக்குவதற்கும் முன்வழிவுகள் இருக்கின்றன. அப்படி அந்த முன்வழிவு சரியான விதத்திலே முன்கொள்ள செல்லப்பட்டு அந்த நாடுகள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே அமெரிக்க டாலருக்கு நிகரான இன்னும் ஒரு செயல்முறை உலகிலே தோன்றுவதற்கான வாய்ப்புகளை மறுப்பதற்கில்லை. இப்பொழுது நீங்கள் கூறும்படி இந்த அமெரிக்காவின் தாக்கத்தை குறைப்பதற்கான பல திட்டங்கள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்பொழுது உலக அளவிலே 200 நாடுகளுக்கு மேற்பட்ட சந்தைகள் என்று கூறுமே இருக்கும் பட்சத்தில் ஏன் இலங்கை அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்கிறது? ஏன் அதற்கு வேறு சந்தை வாய்ப்புகள் இல்லையா? என்ன வேறுபாடு, என்ன காரணம் அமெரிக்காவுக்கு மட்டும்? ஏனென்றால் இலங்கையினுடைய நிலைமை பார்த்தால் மிக பரிதாபகரமான ஒரு நிலைமை, மிக பரிதாபம் என்று சொல்லலாம். ஏனென்றால்
இலங்கையினுடைய ஏற்றுமதிகள் நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் நாளில் ஒரு பகுதி அமெரிக்காவுக்கு போகிறது. இன்னும் ஒரு மிக கணிசமான பகுதி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இங்கிலாந்துக்கும் செல்லுகிறது. மற்ற நாடுகளுக்கு செல்லுகின்ற அளவை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் மிக அற்பம். ஆக இலங்கையினுடைய ஏற்றுமதி சந்தைகளிலே மிக பிரதானமான ஏற்றுமதி சந்தை அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இங்கிலாந்தும். இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 3வது இடம் இப்போது வந்திருக்கின்றது. இப்போது ஓரளவுக்கு இந்திய சந்தைகளை நோக்கி இலங்கையினுடைய பொருட்கள் செல்லுகின்றன. சீனாவிற்கான இலங்கையினுடைய ஏற்றுமதிகள் மிக மிக குறைவு. ஆனால் இலங்கை இறக்குமதி செய்கின்ற பொருட்களை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இலங்கை பிரதானமாக இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து தான். சீனா முதன்மை, இந்தியா 2வது இடம், சிங்கப்பூர் 3வது இடம், இப்படி போகின்றது. ஆகவே இலங்கையினுடைய ஏற்றுமதிகள் அந்த நாடுகளை நோக்கி இருக்க, இறக்குமதிகள் ஏனைய நாடுகளை நோக்கி வந்திருக்கின்றன. ஆகவே அமெரிக்கா சொல்வது போல இந்த தீர்வையை குறைக்க வேண்டுமாக இருந்தால், இந்த நிலைமையை அமெரிக்கா சீர்படுத்த வேண்டுமாக இருந்தால், அமெரிக்க பொருட்கள் மீது இலங்கை விதிக்கின்ற தீர்வைகளை நீக்கிக் கொள்ள கேட்கலாம். அது செய்யலாம். இலங்கை இறக்குமதி செய்கின்ற அமெரிக்க பொருட்கள் மீதான தீர்வைகளை விலக்கிக் கொள்ள கேட்கலாம். அப்படி நடைபெற்றிருந்தது. ஏன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி மாதிரி ஒரு அரச சார்பாக யாராவது அமைச்சர் ஒருவர் கருத்து வெளியிட்டதாக செய்தி வெளிவந்திருந்தது. ஏனென்று சொன்னால், எவ்வாறோ அமெரிக்காவிலிருந்து வருகின்ற பொருட்கள் தீர்வைகள் இல்லாமல் இலங்கைக்குள்ளே வந்தாலும் கூட அவை விலை கூடியனவாக தான் இருக்கும். அவை கோதுமையை தவிர, கோதுமையை பொறுத்த மட்டிலே அமெரிக்காவினுடைய கோதுமை பேரளவிலே உற்பத்தி செய்யப்படுகின்றபடியினால் உலகினுடைய எல்லா நாடுகளோடு ஒப்பிட்டாலும் கூட அமெரிக்க கோதுமையினுடைய விலை குறைவு. கோதுமை வரலாம், இறைச்சி வகைகள் வரலாம். அது தவிர பிரதானமான பொருட்களை பொறுத்த மட்டிலே அமெரிக்காவினுடைய இறக்குமதிகள் இங்கே விலை கூடியதாக தான் இருக்கும். வேரசி அவர்களே, இன்னும் ஒரு காரணம் என்னவென்றால், இலங்கை ஆடை உற்பத்தியாளர் சங்கம் கூட அண்மையிலே வந்து அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை விடுத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி இதை இன்னும் குறைப்பதற்கு பாருங்கள் என்று. அத்தோடு இலங்கையுடன் இலங்கை ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் சொல்லும் பொழுது இலங்கையை விட ஏனைய நாடுகளுக்கு வரி குறைவாக விதிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில நாடுகள் என்னென்ன நாடுகள் அதே நேரத்தில் இந்த இலங்கை ஆடை உற்பத்தி சங்கத்தின் அந்த வேண்டுகோள் மூலம் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் வரி தீர்வை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றதா? முதலாவது இந்த வரி தீர்வை குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர் தன்னுடைய காலிலே அனைவரும் விழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அவர் சொன்ன வார்த்தை மிக மோசமான ஒரு வார்த்தை. அந்த ஏனைய நாடுகள் தன்னிடம் வருகின்றன என்று சொல்வதற்கு அவர் அந்த ஒரு தொலைக்காட்சி பேட்டியின் போது சொன்ன அந்த வார்த்தை மிக மோசமான ஒரு வார்த்தையை சொன்னார். என்றாலும் கூட அவர் எதிர்பார்க்கின்றார் தன்னோடு பேசுவதற்கு வர வேண்டும், தன்னை புகழ வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போது அந்த நாடுகளுக்கு சலுகைகள் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவரை நோபல் பரிசுக்காக பரிந்துரைத்த நாடுகளும் உண்டு. அவற்றுக்கான சலுகைகள் வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகளை மறுப்பதற்கு இல்லை. நீங்கள் சொன்னது போல எங்களை விட குறைந்த தீர்வை விதிக்கப்பட்ட நாடுகள் என்று பார்த்தால் அண்மையில் இந்தோனேஷியாவுக்கு 19% தீர்வு தான் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பிலிப்பைன்ஸுக்கு 20% தீர்வை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பங்களாதேஷை பொறுத்த மட்டிலே எங்களை விட கூட 5% கூடுதலாகவும், நேரடியான ஒரு போட்டியாளரான தாய்லாந்துக்கு 36% தீர்வை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி பார்க்கின்ற போது இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற தீர்வை 44%-இலிருந்து 30% குறைக்கப்பட்டதை ஒரு மிகப்பெரிய ஒரு அடைவாக, மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதி பேசப்பட்டாலும் கூட அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. 44%-இலிருந்து 30% குறைத்திருக்கிறோம் சொல்கின்ற போது இதுதான் மிக அதிகமான அளவு குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 30%-ஐ தாக்கு பிடிக்கக்கூடிய நிலைமையிலே இலங்கையினுடைய பொருளாதாரம் இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை. இந்த 30%-ஐ தாக்குப்பிடித்து இந்த 30% தீர்வையின் அடிப்படையிலே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியுமா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். 2010ஆம் ஆண்டு தொடக்கம் 2017ஆம் ஆண்டு வரையிலே இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கி இருந்த ஜிஎஸ்பி பிளஸை நீக்கிக் கொண்டது. அந்த ஜிஎஸ்பி பிளஸ் நீக்கிக் கொள்ளப்பட்டதன் பின்னர் இலங்கையினுடைய ஆடைகள் அங்கே கிட்டத்தட்ட 9% மேலே வரி விதிப்பு ஏற்பட்டது, தீர்வை விதிப்பு ஏற்பட்டது. அந்த 9% தீர்வை விதிப்பின் காரணமாகவே இலங்கையினுடைய ஆடை தயாரிப்பு துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டதை நாங்கள் மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அந்த தீர்வை வீதம் 9% இருந்து இலங்கையினுடைய ஆடை தயாரிப்பு துறை அவ்வாறான மோசமான நிலைமையை எதிர்கொண்டது என்று சொன்னால், இப்போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் இந்த துறை ஓரளவுக்கு முன்னேறி கொண்டு வருகின்ற சூழ்நிலையிலே 30% தீர்வையை விதித்தால் நிச்சயமாக ஒரு நாள் தாக்கு பிடிக்கக்கூடிய நிலைமை இருக்காது.
அதை 20% குறைத்தாலும் கூட மிக மோசமான ஒரு விளைவை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவை தீர்வை எந்த சதவீதமாக குறைக்கப்பட போகிறது, இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக அதனை நாங்கள் எதிர்பார்க்கின்ற 10% அது குறைத்துக் கொள்ள முடியுமா என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த அமெரிக்க ஜனாதிபதியை பொறுத்த மட்டிலே அவருடைய அந்த நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்வு கூற முடியாது, நிச்சயமாக எதிர்வு கூற முடியாது. அவர் சொல்லுகின்ற விவகாரங்கள் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவார், இன்னொரு நாளைக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லுவார். ஆகவே எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தீர்வு விதங்களை ஒன்றுமே வேண்டாம், இலங்கைக்கு இந்த 0 டேரிஃப் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அது நடக்குமா என்பதை பொறுத்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் கூறியது போல் அந்த GSP Plus விலக்கிக் கொள்ளப்பட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட $500 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக அந்த நேரத்தில் வந்து மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. அதே நேரத்திலே நீங்கள் கூறியபடி இப்பொழுது அதாவது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்காக அண்மையில் இந்த ஐக்கிய ராஜ்யம் ஒரு சலுகையை வழங்குவதாக அது கேட்டிருந்தது. அது தொடர்பாக கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமாம், ஐக்கிய ராஜ்யத்தை இங்கிலாந்தை பொறுத்த மட்டிலே அதனுடைய குடிவரவு கொள்கையிலும் பொருளாதார கொள்கைகளிலும் சில தளர்வுகளை மேற்கொண்டிருந்தது. அதனுடைய குடிவரவு கொள்கைகள் மிக இறுக்கமாக இருந்தன. வேறு எந்த நாட்டிலிருந்து போய் குடியேற முடியாதவாறு இறுக்கமாக இருந்தன. சில தளர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதை பயன்படுத்தி ஏராளமான ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் அங்கு செல்வதாகவும் இப்போது செய்திகள் வருகின்றன. பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற போது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகிய படியினாலே இங்கிலாந்து ஒரு தனித்துவமான நாடாக இப்போது பார்க்கப்படுகின்றது. ஆக இங்கிலாந்திலே இந்த வாரம் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு சில சலுகைகளை வழங்குவதாக அறிவித்தமை உண்மையிலே நல்ல விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் அமெரிக்கா இவ்வாறான ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே இங்கிலாந்து இவ்வாறான ஒரு நெகிழ்வுத்தன்மையை ஏற்படுத்தி தன்னுடைய வரலாற்று பொறுப்பை உணர்ந்து ஏனைய நாடுகளுக்கு இவ்வாறு சலுகைகளை வழங்க முன்வந்திருப்பது வரவேற்கக்கூடிய விஷயம். அது ஒரு சிறந்த முன்னுதாரணமாகவும் பார்க்கப்பட முடியும். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு ஒப்பிடுகின்ற போது இங்கிலாந்தினுடைய பொருளாதாரம் மிகவும் சிறியது தான். இலங்கையிலிருந்து இங்கிலாந்துக்கு செல்லுகின்ற பொருட்களுக்கு இங்கிலாந்து கூடுதலான சந்தையை முன்னரை விட வழங்க முடியுமா என்று பார்த்தால் பிரதமான ஏற்றுமதி பொருட்களாக தேயிலையும் ஆடைகளும் தான் காணப்படுகின்றன. ஆகவே இங்கிலாந்து விரும்பினாலும் கூட அந்த சந்தையை அதிகரித்து கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே பொதுவாக பார்க்கின்ற போது இந்த சந்தை விரிவாக்கமானது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே தான் அதனுடைய நன்மைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். அண்மையில் கூட நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம், ஒரு ஆடை உற்பத்தி நிறுவனம் ஒன்று மூடப்பட்டது. அது எந்த காரணம் என்று தெரியாது. ஆனால் வருமானம் ஒரு பற்றாக்குறை என்ற காரணத்தினாலே அது மூடப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இது எப்படியாக இருந்த போதிலும் இப்பொழுது நீங்கள் கூறும்படி அந்த இந்த ஆடை ஏற்றுமதி முழுக்க அமெரிக்காவை நம்பி இருப்பதால் இதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கிறதா? அதாவது ஒரு வேறு சந்தைகளுக்கான நீங்கள் அந்த குறிப்பிட்டது போல இந்த பிரிக்ஸ் அதனோடு தொடர்புபட்ட இப்போ இந்தியா, சீனா, ரஷ்யான்னு போகும்போது ஒரு ஆசியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை காணப்படுகின்றது. அந்த சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அல்லது என்ன மாதிரியான சவால்கள் அங்கே இருக்கின்றன? முதலாவது சவால் என்னென்றால், ஏதாவது ஒரு நாடு பாதிக்கப்பட்டு மற்ற நாடுகள் சிறந்த நிலையில் இருந்தால் ஏதாவது நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது எல்லோரும் அடிவாங்கி இருக்கின்ற போது எந்த நாட்டுக்கு யார் உதவி செய்கின்ற என்ற பிரச்சனை வரும். குறிப்பாக இந்த உடனடியாக இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வரப்போகின்ற இந்த தீர்வை வீதங்கள் உடனடியாக இந்த ஒரு குறுகிய கால பகுதியிலே மாற்றுச் சந்தைகளை வழங்கக்கூடிய நிலைமையிலே எந்த நாடுகளும் இல்லை. அதுதான் உண்மை. ஆகவே இந்த சண்டைக்காரனுடைய காலிலே சென்று விழுவதை தவிர இப்போதைக்கு அரசாங்கத்துக்கு வேறு வழி இல்லை, இலங்கைக்கும் வேறு வழி கிடையாது. எனவே தான் இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கியமானதாக கருதப்படுகின்றன. ஆனால் நீண்ட கால அடிப்படையிலும் மத்தியதர கால அடிப்படையிலும் இலங்கை 2 விஷயங்களை செய்ய வேண்டும். இந்த ஆடை மற்றும் தேயிலை என்பதிலே தங்கியிருப்பதன் மூலமாக இலங்கைக்கு மிகப்பெரிய நன்மைகள் வராது. இந்த தேயிலை மற்றும் ஆடை என்பதிலிருந்து விலகி ஏற்றுமதிகளை பன்முகப்படுத்த வேண்டிய கட்டாய தேவை இன்று நேற்றல்ல, மிக நீண்ட காலமாகவே உணரப்பட்டு வருகின்ற ஒன்று. ஆக ஏற்றுமதிகளை பன்முகப்படுத்தக்கூடிய, உற்பத்தியை பன்முகப்படுத்தக்கூடிய நிலைமையிலே இலங்கை மீண்டு வர வேண்டும். தன்னால் இலங்கையில் இருக்கிற நிறுவனங்களால் அது முடியாது என்பது நமக்கு இப்போது ஏற்கனவே தெரியும். ஏனென்றால் அவ்வாறு ஏற்றுமதிகளை பன்முகப்படுத்தக்கூடிய உள்நாட்டு நிறுவனங்கள் இருந்திருக்குமாக இருந்தால் 78ஆம் ஆண்டிலிருந்தே இது தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். அவ்வாறு நடைபெறவில்லை. அப்படி பார்க்கின்ற போது உடனடியாக இந்த ஏற்றுமதி பன்முகப்படுத்தல் என்பதையும் செய்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே இலங்கை இருக்குமா என்பது பெரிய சந்தேகமாக இருக்கிறது. அதற்கான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதும் சந்தேகமாக இருக்கிறது. இந்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் வெவ்வேறு துறைகளிலே இலங்கைக்குள்ளே வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இலங்கை இந்த ஆசியாவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த விநியோக சங்கிலி என்று சொல்லப்படுகின்ற இந்த சப்ளை செயின் மற்றும் விநியோக சங்கிலி மற்றும் பெறுமதி சங்கிலியிலே தன்னுடைய ஒரு பங்களிப்பை செய்யக்கூடியவாறான
கைத்தொழில் துறைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். ஆகவே இந்தியா, சீனா மற்றும் ஏனைய நாடுகளோடு நட்புறவை பேணுவதன் மூலமாக அந்த இருபக்க வர்த்தக நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதன் மூலமாக இதற்கான முயற்சிகளிலே கட்டாயமாக ஈடுபட வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் கூறும்படி பார்க்க போனால் அது ஒரு இரவில் நடக்கக்கூடிய நிச்சயமாக சாத்தியமா இல்லை, ஒரு பல வருடங்கள் எடுக்க. அதே நேரத்திலே மீண்டும் நாங்கள் அந்த அமெரிக்கா அந்த ஏற்றுமதிக்கு வருவோம் என்றால் ஒருவேளை அந்த அந்த இப்போ அந்த விதிக்கப்பட்ட அந்த வரியின் மூலம் அந்த 30% வரியின் மூலம் எதிர்காலத்திலே எங்களுடைய ஏற்றுமதி குறையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதாக கணிக்கப்படுகின்றது. அப்படி ஒரு நிலை ஏற்படுமானால் இலங்கைக்குள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவாக இருக்கும்? 2 விஷயங்கள். ஒன்று, தொழிற்சாலைகள் மூடப்படும். இப்போதே அவர்கள் நேரடியாக தொழிற்சாலை மூடுவோம் என்று சொல்லவில்லை. அந்த தொழிலை நாங்கள் மீள் கட்டமைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நாகரிகமான வார்த்தையில் சொல்வதுன்றது மீள் கட்டமைப்பு தான் சொல்லுவோம். குறிப்பாக அமெரிக்காவுடைய சந்தைகள் பாதிக்கப்படும் எப்படி என்று சொன்னால், அமெரிக்காவுக்குள்ளே இறக்குமதி செய்யப்படுகின்ற இலங்கையினுடைய பொருட்களுக்கு 30% வரி விலையை கூடும். அவ்வாறு அந்த கூடிய விலையிலே பொருள்களை வாங்கக்கூடிய நிலைமையிலே அமெரிக்கர் இருப்பாராம். அமெரிக்காவுடைய தொழில் வாய்ப்புகள் இப்போது மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவுடைய வருமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சராசரி ஒரு அமெரிக்க பிரஜையினுடைய வருமானங்கள் பாதிக்கப்படக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஆடைகளை அவர்கள் கூடுதலாக வாங்கக்கூடிய நிலைமை இந்த நிலையிலே இருக்காது. ஆகவே ஏற்றுமதிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக நிச்சயமானதாக சொல்லப்பட முடியும். ஆக இப்படி ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால், ஒன்று, தொழிற்சாலைகள் மூடப்படலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த வரிகள் குறைவாக இருக்கின்ற இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு இந்த தொழிற்சாலைகளை கொண்டு செல்லலாம். வரி குறைக்கப்படுமா, இலங்கையினுடைய வரி இந்த நாடுகளை விட குறைக்கப்படுமாக இருந்தால் இலங்கைக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையலாம். ஆனால் இலங்கையை விட குறைந்த வரிகளை கொண்டிருக்கின்ற தீர்வை கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கு அது ஒரு சலுகையாக இருக்கின்றபடியினாலே அந்த நாடுகளிலிருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளே செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய மிக முக்கியமான விளைவு, இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து தொழிலில் இருக்க விரும்பினால் செலவை கட்டுப்படுத்த வேண்டும். செலவை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் முக்கியமான செலவு என்பது தொழிலாளர்களுடைய செலவு. ஆகவே குறைந்த அளவு தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு கூடுதலான உற்பத்தியை மேற்கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனவே நாங்கள் எதிர்பார்க்கலாம், எதிர்காலத்திலே இந்த ஆடை தயாரிப்பு தொழிலில் இருக்கின்ற தொழிலாளர்கள் தங்களுடைய வேலைகளை இழக்கக்கூடிய ஒரு அபாய நிலை ஏற்படும். நீங்கள் சொல்வதை பார்த்தால் நாங்கள் முழுக்க ஆடை உற்பத்தி தொழிலில் ஏற்றுமதியில் தங்கியிருப்பது போல் தான் தெரிகிறது. ஆனால் இலங்கைக்கு வருமானம் தரக்கூடிய வேறு எந்தெந்த வழிகளிலே அந்நிய செலாவணியை ஈட்டிக்கொள்கின்றது, அதே நேரத்திலே அந்த ஏனைய வழிகளிலே எங்களுடைய அந்நிய செலாவணியை ஈட்டுக்கொள்ளக்கூடிய அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? நல்ல கேள்வி. ஏனென்றால் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்கள் என்று பார்க்கின்ற போது நாங்கள் சொன்னது போல தேயிலை, ஆடை மற்றும் ஏனைய சிறிய சிறிய பொருட்கள், ரத்தின கற்கள் போன்ற சில குறைந்த சந்தை வாய்ப்புகளை கொண்டிருக்கின்ற பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது. ஆனால் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய சேவைகள் இருக்கின்றன. 2 விதமான சேவைகள் இருக்கின்றன. ஒன்று, பிபிஓ சேவைகள், பிஸ்னஸ் ப்ரோசஸ் அவுட் சோர்சிங் என்று சொல்லுவோம். என்றால் அமெரிக்க கம்பெனிகளுக்காக இங்கிருந்து சேவைகளை வழங்குகின்ற ஆட்களை இங்கிருந்து வருமானம் ஈட்டக்கூடிய வழிகளிலே அவர்களை ஈடுபடுத்துதல். அடுத்தது நாலேஜ் ப்ரோசஸ் அவுட் சோர்சிங், புதிய கண்டுபிடிப்புகளுக்காக, புதிய கல்வி நடவடிக்கைகளுக்காக இந்த இலங்கையில் இருக்கின்றவர்கள் வெளிநாடுகள் கம்பெனிகளோடு இணைந்து இங்கிருந்தவாறு தங்களுடைய சேவைகளை நல்குதல். அதிர்ஷ்டவசமாக இலங்கையில் வேறு நாடுகளிலிருந்து செல்லுகின்ற சேவைகள் மீது இந்த வரிகள் விதிக்கப்படவில்லை. ஆக இந்த சேவைகள் துறையிலே ஓரளவுக்கு ஒரு விரிவாக்கத்தை ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் அது இந்த பாதிப்பை ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை நாடுகளுக்கு தரலாம். ஆனால் அந்த சேவைகள் துறையையும் கூட வெகு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஆடை தயாரிப்பு துறையில் இருக்கின்றவரை கொண்டு போய் சேவை தயாரிப்பு துறையிலே ஈடுபடுத்துவது என்பது நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்று. எது சாத்தியம் என்று சொன்னால், இலங்கையில் இருக்கின்ற இந்த ஆடை தயாரிப்பு துறையில் இருக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கலாம். அதன் மூலமாக அந்நிய செலாவணியை உழைப்பதற்கு அரசு தற்காலிகமான முயற்சிகளில் ஈடுபடலாம். நாங்கள் எங்களுடைய பொருளாதார வரலாற்றை பார்க்கும் பொழுது பல இடங்களிலே நாங்கள் கொள்கை ரீதியிலே தவறிழைத்து எங்களுடைய பொருளாதாரத்தை மிகவும் கஷ்டமான நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது உண்மையில் உலக அளவிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதாலும் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். எதிர்காலத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள் வராமல் இருக்க எப்படிப்பட்ட கொள்கைகள் இருக்க வேண்டும், பாலிசிஸ் என்ன மாதிரி கொண்டு வர வேண்டும், இந்த மாதிரி இப்போ உதாரணமாக இப்போ ஏதாவது ஒரு நாட்டிலே ஒரு ஒரு ஒரு
ஒரு விபத்து, அதாவது ஒரு யுத்தம் ஏதாவது ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒரு ஃபாரின் ரிசர்வ் ஒன்று இருக்கும். அந்த அந்த தாக்கத்திலிருந்து வெளிவருவதற்காக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதாவது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இப்போ கொரோனா அந்த மாதிரி எதிர்பாராத விடயங்கள் வரும் பொழுது இந்த அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகள், இது தொடர்பாக ஏதாவது ஒரு திட்டங்கள் இருக்கின்றதா? இலங்கையை பொறுத்தமட்டிலே இலங்கை வாய்ப்புகள் பலவற்றை தவறவிட்ட ஒரு நாடு. இலங்கைக்கு வாய்ப்புகள் சுதந்திரம் பெற்ற காலப்பகுதியில் இருந்தன. பணம் போதிய அளவு இருந்தது, தவறவிட்டார்கள். 77ஆம் ஆண்டிலே பொருளாதாரம் திறந்து விடப்பட்டது. அப்போது ஒரு வாய்ப்பு வந்தது, அதையும் இழந்தார்கள். சுனாமி வந்தது. சுனாமியின் போது உலகத்திலிருந்து பல உதவிகள் வந்து குவிந்தன, அப்போதும் தவறவிட்டார்கள். யுத்தம் முடிந்தது. யுத்த முடிவின் போது ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது, அதையும் தவறவிட்டார்கள். இப்போது ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது, அந்த வாய்ப்பையும் தவறவிடுவதற்கான எதிர்நிலைகள் தோன்றி இருக்கின்றன. அது உள்நாட்டில் அல்ல, சர்வதேச ரீதியிலே. ஆகவே இந்த வாய்ப்புகள் என்பது இலங்கைக்கு வராமல் இல்லை. ஆனால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு வளரக்கூடிய நிலைமையிலே இலங்கையினுடைய அரசியல் இருக்கவும் இல்லை, என்னுடைய பொருளாதாரங்கள் இருக்கவும் இல்லை, பொருளாதார கொள்கைகள் இருக்கவும் இல்லை. ஆகவே எதிர்வரும் காலங்களிலே இந்த நிலைமை, நான் நினைக்கின்றேன் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொள்கை மாற்றமானது இந்த ஆட்சியாளர் இருக்கும் வரையிலே மாத்திரம்தான் இருக்கும். இந்த ஆட்சியாளர் நீங்கிய பிறகு அமெரிக்காவுடைய கொள்கைகள் இதுபோல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏனென்றால் இது நாங்கள் சொல்லுவோம் கோலாட்ரல் டேமேஜ் என்று சொல்லுவோம். எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை இது. அமெரிக்காவுக்கும் நன்மை ஏற்படுத்தாது, ஏனைய உலக நாடுகளுக்கும் ஏற்படுத்தாது. உலக சமூகத்துக்கு ஒரு மிக பாதகமான நிலைமை தான் இந்த கொள்கைகள் கொண்டு வரும். ஆகவே இது நீண்ட காலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த கொள்கையின் மூலமாக இலங்கை கற்றுக்கொண்ட பாடங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இலங்கை தன்னுடைய பொருளாதார வல்லமையை தற்காத்துக் கொள்வதற்கான செயல்களிலே இறங்க வேண்டிய கட்டாய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு கற்றுக்கொள்வதற்கான ஒரு பாடம் இதில் இருக்கிறது. இலங்கையை பொறுத்த மட்டிலே எல்லாவற்றையுமே ஒரு அரசியல் ரீதியாக முடிவெடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. பொருளாதார கொள்கைகள் அரசாங்கம் மாறுகின்ற போது அந்த பொருளாதார கொள்கைகள் தான் முக்கியமான குற்றவாளிகளாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமையும் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையிலே இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த சர்வதேச ஒரு அழுத்தத்தை ஏதோ ஒரு வழியிலே தீர்க்க முடியுமாக இருந்தால் அது பொதுமக்களுக்கும் ஏனைய வருங்கால சந்ததிக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எதிர்காலத்திலே ஒரு வலுவான பொருளாதாரத்தின் நிறுவக்கூடிய கொள்கைகளை சரியாக வகுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதை செய்வார்களா என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதாவது பொதுவாக எந்த ஒரு நாட்டினுடைய தலைவரும் தன்னுடைய எதிர்காலத்துக்காக பல திட்டங்கள், அரசியல் ரீதியாக என்னென்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாடு என்று வரும் பொழுது நாட்டின் முன்னேற்றம் ஒரு ஒரு முக்கிய காரணியாக இருக்கின்றது. அதாவது எதிர்காலத்துக்காக அந்த நாட்டின் ஒரு வளத்திற்காக அவர்கள் பல செயல் திட்டங்களை வைத்திருப்பார்கள். ஆனால் இலங்கை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. அதே நேரத்திலே இப்போ நாங்கள் சிங்கப்பூர் போன்ற நாடுகளை எடுக்கும்போது அந்த நாட்டிலே வளம் இல்லை, தண்ணீரை கூட இறக்குமதி செய்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆனாலும் அவர்களுடைய பொருளாதார வளம் நன்றாக இருக்கின்றது. இலங்கை பொறுத்தவரையில் சுற்றி வர கடல் என்று வளங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் இன்னும் ஒரு மோசமான நிலைகளில் இருக்கின்றோம். ஒரு பொருளாதார நிபுணர் என்ற வகையிலே இந்த நிலை ஏற்படாமல் இனி வரும் காலங்களில் இந்த நாடு தொடர்ச்சியாக முன்னேறி வர வேண்டும், சிங்கப்பூர் போன்று ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக உருப்பெறுவதற்கு எப்படிப்பட்ட கொள்கைகள், பாலிசிஸ் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நெருக்கடியான ஒரு கேள்விதான் இது. ஏனென்றால் சிங்கப்பூர் வளர்ச்சி அடைந்ததற்கு முக்கியமான காரணம் அதுக்கு ஏற்பட்ட வலி. ஜப்பானுக்கும் ஜப்பான் ஒரு காலனித்துவ நாடாக இருக்கவில்லை. ஆனாலும் கூட அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் சேமிப்பை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த சேமிப்புகள் அவர்களுடைய முதலீடுக்கு பயன்படுத்தப்பட்டன. ஜப்பானிய முதலீடுகள் அதனுடைய சுற்றைய நாடுகளுக்கு சென்றன. அதே போல கிழக்காசிய நாடுகளை பொறுத்த மட்டிலே அவற்றினுடைய பொருளாதார கொள்கைகள், அவற்றினுடைய ஆட்சியாளர்கள் ஜனநாயக ரீதியிலே ஆட்சி செய்தவர்களாக இருக்கவில்லை. இதன் மூலமாக ஜனநாயக ஆட்சி கூடாதுன்னு சொல்லவில்லை. என்றால் இந்தியா ஜனநாயக ஆட்சியின் மூலமாகத்தான் தன்னுடைய பொருளாதார வல்லமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவை ஜனநாயக ஆட்சி முறையை பயன்படுத்தியும் சரியான விதத்திலே நிறுவனங்களை அவற்றினுடைய இயக்கத்துக்கு அனுமதிப்பதன் மூலமாகவும் ஒரு ஜனநாயகத்தின் விளிம்பங்களிலே தொடர்ந்தும் வருகின்ற ஒரு நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்திருக்க முடியும். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒரு அரசியல் தலைவர்கள் வளமையாகவே அந்த பதவியில் இல்லாத போது, வெளியில் இருக்கின்ற போது நிலவையும் சந்திரனையும் சூரியனையும் கொண்டு வந்து கொட்டுவதாக சொல்லுவார்கள். ஆனால் ஆட்சி கதிரையிலே சென்று அமர்ந்த பின்னர் அதனுடைய நன்மை தீமைகள், அதனுடைய கஷ்ட நட்டங்கள் புரிய ஆரம்பிக்கும். அவ்வாறு புரிய ஆரம்பிக்கின்ற போது அவர்களும் அந்த பழைய நிலைமைக்கே மாறிவிடுகின்ற ஒரு போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகிய ஒரு வலுவான ஒரு ஆட்சி முறை என்பது ஆட்சியாளர்களே இல்லை, ஆட்சி முறையிலே தங்கி இருக்கிறது.
இலங்கையிலே அந்த ஆட்சி முறையானது அடிக்கடி தங்களுடைய கட்சிகளினுடைய நிலைமைக்கு ஏற்றமாறு மாற்றக்கூடிய ஒரு தன்மையிலே இருந்திருக்கிறது. அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசின்னு சொல்லக்கூடிய அந்த அரச பணியாளர்களுடைய நிலைமைகள், ஆகவே இவை அத்தனையும் நாங்கள் சீர்தூக்கி பார்த்து தான் இதை சொல்ல முடியும். பொருளாதார கொள்கையை பொறுத்த மட்டிலே ஒரு நீட்சித்தன்மை இல்லை, ஒரு நீட்சி தன்மையாக இருக்கவில்லை. இந்தியாவை போல 5 ஆண்டு கொள்கைகள் தொடர்ச்சியாக இருக்கவில்லை. வருகின்ற அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி பொருளாதார கொள்கைகள் மாற்றம் அடைந்தன. அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ, ஆட்சியாளர் என்ன நினைக்கிறாரோ, விரைவிலே கனவு கண்டுவிட்டு அடுத்த நாள் விழிக்கின்ற போது என்ன மாதிரியான ஒரு கனவு கண்டாரோ அதன் அடிப்படையிலே அந்த கொள்கைகள் வகுக்கப்படும். உங்களுக்கு தெரியும், முன்னைய காலப்பகுதியிலே அந்த விவசாய கொள்கை, அந்த வளமாக்கியை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்ன கொள்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்றால் நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு கொள்கையாய் நடைமுறைப்படுத்தினார்கள். விவசாய உற்பத்திகள் வீழ்ந்தன. பொருளாதாரத்துக்கு என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். ஆகவே ஒரு இப்போது புதிதாக வந்திருக்கின்ற ஆட்சியாளர்கள் இதிலிருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்க முடியும். இப்போது ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியிலிருந்தும் நல்ல பாடத்தை கற்க முடியும். சிறந்த கொள்கைகளை அமல்படுத்துவதன் மூலமாக நாட்டை முன்னிலைக்கு கொண்டு போகவும் கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பல நாடுகள் நெருக்கடியான சூழ்நிலைகளில் தான் மீண்டு வந்திருக்கின்றன. இலங்கையும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. நீங்கள் கூறியபடி நாங்கள் பொதுவாக கேள்விப்படுகின்ற ஒரு விடயம்தான் இந்த எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பங்களின் போது நாங்கள் வெளிநாட்டிலிருந்து டாலர்களை கொண்டு வரதுக்கான செயற்திட்டங்களில் முதலீடு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது இலங்கையிலே. நாங்கள் தேவையில்லாத ப்ரொஜெக்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணி எங்களுடைய காசை நாங்கள் வீணாக்கிய கடந்த கால செயற்பாடுகளை காணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக அவ்வாறான நிலைமைகள் உண்டு. ஆனால் இலங்கை 80ஆம் ஆண்டுகளிலே 78ஆம் ஆண்டிலே 2 முக்கியமான நிறுவனங்கள், மோட்டரோலா மற்றும் இன்னும் ஒரு நிறுவனம், அதை கொஞ்சம் சொல்ல முடியும். அந்த 2 நிறுவனங்கள், ஒரு நிறுவனம் முக்கியமாக மோட்டரோலா, இலங்கையிலே கட்டுநாயக்கவிலே அதுக்குரிய நிலங்களை கொள்வனவு செய்து அந்த நிலங்களை பயன்படுத்தி உற்பத்தியை இங்கே மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டன. 82ஆம் ஆண்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட முறை ஜனநாயக முறைமை அல்ல, ஒரு வன்முறை சார்ந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 83 ஏற்பட்ட இனக்கலவரம். இந்த 2 இணைந்து இலங்கையினுடைய ஒரு நிச்சயமற்ற தன்மை ஏற்படுத்தியதன் காரணமாக அந்த 2 நிறுவனங்களும் மலேசியாவுக்கு சென்றன. அந்த 2 நிறுவனங்களுடைய முதலீடு காரணமாக மலேசியாவினுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உந்து சக்தி கிடைத்ததாக சொல்லுவார்கள். நான் கேள்விப்பட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட இப்பொழுது 4000 ஊழியர்கள் அதில் சேவை செய்வதாக கூட. அது மட்டுமல்லாமல் லேமன் பிரதர்ஸ் சொல்லக்கூடிய நிதி நிறுவனம் கூட இலங்கையிலே தன்னுடைய கிளையை ஆரம்பிப்பதற்கு விருப்பம் தெரிவித்ததாக அந்த கால தரவுகள் கூறுகின்றன. ஆக இலங்கை ஒரு முக்கியமான நாடாக இலங்கையை கருதி இலங்கைக்குள்ளே முதலீடு செய்வதற்கு பல நிறுவனங்கள் தயாராக இருந்தன. ஆனால் அரசியல் சூழல்கள் அதுக்கு பொருத்தமானதாக இருக்கவில்லை. இப்போதைய சூழ்நிலையிலே இந்திய முதலீடுகள் இலங்கைக்கு மிக முக்கியமானவை. ஆனால் இலங்கையில் இருக்கின்ற சிலர் இந்தியாவை ஒரு ஆக்கிரமிப்பாளராக பார்க்கின்றார்கள். ஆகவே இந்தியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், அந்த முதலீடுகள் இங்கே வர வேண்டும், இலங்கையினுடைய உற்பத்தி துறைகள் பெருக வேண்டும். அவ்வாறு நடக்காத பட்சத்திலே மீண்டும் தேயிலை, ஆடை என்ற அந்த இரட்டை மாட்டு வண்டியிலேயே போய்கொண்டிருப்போம். நன்றி பேராசிரியர் அவர்களே. உண்மையிலேயே பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் ஒரு குறுகிய நேரத்துக்குள் எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் நேரத்துக்குள்ள நிறைவு செய்ய இருப்பதால் எப்படி இருந்தாலும் கூட நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் இது தொடர்பாக பேசுவோம். ஏனென்றால் நாங்கள் இறுதியாக வந்த கட்டத்தின் போது மிக முக்கியமான விடயமாக அந்த மோட்டரோலா நிறுவனம் இருந்தது. ஏன்னால் அது தொடர்பான பல செய்திகள் இந்த அண்மைய காலத்தில் கூட வெளிவந்திருந்தன. அந்த கம்பெனி மிகவும் ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாக இப்போ வளர்ந்து இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உண்மையிலே இழந்து விட்டோம். இறுதியாக உங்களுக்கு ஏதாவது நாங்கள் பேச மறந்த ஏதாவது விடயம் ஒன்று இருக்கிறது, ஏதாவது கூற வேண்டிய? அநேகமாக எல்லாவற்றையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் இலங்கையினுடைய இந்த சந்தர்ப்பங்கள் தவறப்பட்ட அந்த நிலைமைகளை நாங்கள் வேறொரு நிகழ்ச்சியிலே மிக விரிவாக பேசலாம். நன்றி பேராசிரியர் அவர்களை. ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுடைய கலையத்துக்கு மிகவும் ஒரு 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 மதிப்புமிக்க கருத்தாடலை செய்வதற்கு உதவி செய்ததுக்காக நன்றி. என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அட்வொகேட் உறவுகளை இதுவரை எங்களோட இணைந்ததற்காக. இது போன்ற மற்றும் பல பொருளாதார விடயம் தொடர்பான நிகழ்ச்சியோடு உங்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.